வணக்கத்துடன் தோழர்களை, இது இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று ஒரு திரைப்படத்தை மையப்படுத்திய செய்தியோடு தான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். காரணம், அந்த திரைப்படத்தை மையப்படுத்தி பெரும் சர்ச்சைகள் கிளம்பிக் கொண்டு இருக்கின்றன. காரணம், அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பொய்யான செய்திகள் என்பதை விட வரலாற்று பதிவு என்கின்ற அடிப்படையில் தவறான செய்திகளை முன்னிலைப்படுத்தி இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன. எனவே இந்த திரைப்படத்திற்கு கடுமையான விமர்சனங்கள் எழும்பியிருக்கின்றன. ஆனால் இந்த திரைப்படத்தை வைத்து தங்களுடைய வாக்கு வங்கியை எப்படியாவது பெருக்கிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை தலையில் வைத்து தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இது எந்த திரைப்படத்தை மையப்படுத்தி நான் பேச இருக்கிறேன்? அந்த திரைப்படத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் உண்மைதானா? திட்டமிட்டு தமிழர்களை ஒரு அடிமை சாசனம் போல் காட்டக்கூடிய ஒரு களத்தை அந்த திரைப்படம் எடுத்திருக்கிறதா? காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது அந்த திரைப்படம் எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்ப்பு தாக்குதல் நியாயமான ஒன்றா? ஹிந்தி வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து போராட்டங்கள் நடைபெற்ற பொழுது ஹிந்தி மற்ற மாநிலங்கள் விரும்புகின்ற வரை அது ஆட்சி மொழியாக மாறாது என்கின்ற நிலைப்பாடு உருவாவதற்கு யார் காரணமாக இருந்தார் போன்ற பல கேள்விகள் இங்கு பெரிதாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இப்பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் எந்த திரைப்படத்தை மையப்படுத்தி பேச இருக்கிறேன் என்று. 1952ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பேசுபடு பொருளாக மாறியது. அந்த திரைப்படத்தில் அறிமுகமான கதாநாயகன் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய கலையின் பொக்கிஷமாக பார்க்கப்பட்டார். அந்த திரைப்படம் சமூகத்தில் ஓடிக்கொண்டிருந்த அவலங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு திரைப்படமாக, மூட நம்பிக்கைகளை கடுமையாக சாடக்கூடிய ஒரு திரைப்படமாக, ஆண்டு கொண்டிருந்த உயர் ஜாதியினரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த திரைப்படம்தான் பராசக்தி. அந்த திரைப்படத்தில் அறிமுகமான கதாநாயகன் தான் பின்னாளில் நடிகர் திலகம் என்று போற்றப்பட்டு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக உலகத்தை தன் நடிப்பின் மூலம் தன் பக்கம் திருப்பிய சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த திரைப்படம் இன்றும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு களத்தில் இருக்கிறது என்பதை விட பொக்கிஷமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் பெயரை தங்களுடைய திரைப்படத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தினர் வைத்தார்கள். இந்த குறிப்பிட்ட என்கின்ற வார்த்தை சொல்கின்ற பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் எந்த நிறுவனத்தை குறிப்பிடுகின்றேன் என்று. தமிழகத்தில் இப்பொழுது அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் அனைத்து திரையரங்குகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்குத்தான் பெரும்பாலான திரையரங்குகள் கிடைக்கிறது. அந்த நிறுவனம் இந்த திரைப்படத்தை வெளியிடுங்கள் என்று சொன்னால்தான் திரையரங்கு உரியர்கள் அதை திரையரங்கை சார்ந்தவர்கள் வெளியிடுகிறார்கள். சல்லியர் என்கின்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகாமல் போனதற்கான காரணத்தின் பின்னணியில் கூட இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் இருக்கிறது என்ற விமர்சனங்கள் கூட உண்டு. இந்த திரைப்படம் யாருடைய திரைக்கூடம் என்கின்றதை நீங்களே புரிந்திருப்பீர்கள். ஆம், தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரை மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த திரைக்கூடம் தற்பொழுது அவருடைய மகன் இன்பன் உதயநிதி ஸ்டாலின் என்பவருடைய தலைமையில் இப்பொழுது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அவர் தலைமையேற்றவுடன் முதலாக தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி, தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஆதர்வா, ஸ்ரீலீலா போன்ற பலர் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தியதான் கருவாக எடுத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திதான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள். ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்தி எதிர்ப்பிற்கு இவர்கள் மட்டுமே பங்கு வகித்தார்கள் என்பது போல காங்கிரஸ் பேரியக்கத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு எழும்புகிறது. இதனால் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிடத் தொடங்கி இருக்கின்றார்கள். இதே வேளையில் இன்னும் சில விடயங்கள் இந்த திரைப்படத்தை மையப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக இந்த திரைப்படம் எடுக்க ஆரம்பித்த பொழுது இந்த கதை என்னுடையது என்று இணை இயக்குனர் ஒருவர் அந்த கதைக்கு உரிமை கோருகிறார். அவருடைய பெயர் ராஜேந்திரன். இவர் நான் முன்பே இந்த கதையை செம்மொழி என்கின்ற பெயரில் நான் இந்த கதையை தயாரித்து வைத்திருந்தேன்.
இதை படமாக தயாரிக்க வேண்டும் என்று பல தயாரிப்பாளர்களிடம் இந்த கதையை சொல்லியிருக்கின்றேன். இந்த கதையை நான் கொடுத்திருக்கின்றேன். சூர்யா அவர்களை கதாநாயகனாக வைத்து இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கான ஒரு முடிவை எடுத்ததாகவும், புறநானூறு என்கின்ற பெயரில் இந்த படம் தயாரிப்பதற்காக இருந்ததாகவும் அந்த ராஜேந்திரன் என்கின்றவர் ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தார். அவர் நடிகர் அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திடம் போய் அவர் புகார் கோரிக்கைகள் கொடுத்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்பு அவர் வழக்கை போய் சந்தித்தார். அந்த வழக்கு அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. இந்த திரைப்படத்தை பராசக்தி என்கின்ற பெயரில் இந்த கதையை இன்பன் உதயநிதி அவர்களுடைய மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பதற்கான களத்தை எடுக்கிறது. இந்த திரைப்படத்தை சுதா ஹங்கோரா என்கின்ற ஒரு பெண் இயக்குனர் இயக்கியிருந்தார். அந்த படம் இப்பொழுது வெளியாகிவிட்டது. இந்த படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய கருப்பொருள்கள் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. 1965 ஜனவரி திங்கள் 27 முதலாக இந்தியை எதிர்த்து ஒரு இளைஞன் தீக்குளித்து மரணத்தை தழுவுகிறான். முதலாக இந்தி எதிர்ப்பு இங்குதான் அச்சாரம் போடப்படுகிறது. அதற்கு முன்பு, சுதந்திரத்திற்கு முன்பு கூட தமிழகத்தில் இந்தி திணிக்கப்பட்ட பொழுது இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது என்கின்ற வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. அதன் பின்பு 1965 மார்ச் திங்கள் 12 அன்று பொள்ளாச்சியில் 250 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி. எனவே இந்த போராட்டம் பெரிய வீரியத்தை அடைகிறது. இந்த போராட்டத்தை மையப்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கான களம் உருவானது என்பதுதான் அன்றைய வரலாறு சொல்லக்கூடிய பதிவு. இதிலே நாடாளுமன்றத்தில் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வரலாமா என்கின்ற வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. அப்படி வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது ஆதரவாக என்ன வாக்கு வந்ததோ அதுவே வாக்கு சதவீதம்தான் எதிர்ப்பாக வருகிறது. அப்பொழுது நடுநிலை, அதாவது அந்த நாடாளுமன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு தலைவர் தன்னுடைய வாக்கை இந்தி ஆட்சி மொழியாக வேண்டாம் என்கின்ற கணக்கீட்டில் வாக்களிக்கின்றார். அந்த வாக்குதான் இந்தி ஆட்சி மொழியாக இல்லை என்கின்ற ஒரு சட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியது. இதற்கு காரணம் ஒரு காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர் தான் என்கின்ற பரபரப்பு செய்திகளை காங்கிரஸை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்தி போராட்டம் என்பதும் இந்தி திணிக்கப்பட்டது என்பதும் எங்களுக்கு மட்டுமே, அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான உரிமை எங்களுக்கு மட்டுமே என்று இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய குழு குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டுமே மையப்படுத்தி பேசியிருக்கிறது. அதுதான் இப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றன. இளைஞர்கள், பொதுமக்கள் எந்தவித கட்சி பேதமின்றி இந்தி தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று நடத்திய போராட்டத்தை ஒரு கட்சியின் போராட்டமாக கொண்டு வந்து வரலாற்று திரிபுகளை இவர்கள் உள்ளடக்கி பொய்யான தகவல்களை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்கின்றன. இந்த படம் வருவதற்கு முன்பாக இந்த படத்திற்கு ஆகோ ஓகோ என்று விளம்பரங்கள் செய்யப்பட்டன. ஆனால் வெளியிட்ட பெரும்பாலான திரையரங்கில் இந்த திரைப்படத்திற்கு கூட்டம் இல்லை என்பதுதான் நிஜம். பராசக்தி என்றாலே அது சிவாஜி என்கின்ற ஞாபகத்தை தான் தரும். எனவே சிவாஜியை நினைத்து கொண்டு சிலர் தங்களை சூடு போட்டு கொள்ளக்கூடிய களங்களாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது. ஒரு பராசக்தி என்றால் ஒரு சிவாஜி தான். அது புரட்சியை பேசின, இது புழுதியை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.